எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்துஜய். பிக்சல்ஸ் இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஐஃபோன் 16 சீரீஸோட லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் பார்க்க போகிறோம். கொஞ்சம் லேட்டான வீடியோ தான், பட் வி ஆர் நியரிங் செப்டம்பர். ஸோ இந்த வீடியோ வந்து இப்போ போடுறது பெட்டராக இருக்கும்னு நினச்சேன். ஸோ நான் சில லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்து எதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எது வந்து பெருசாக சேஞ்ச் ஆகுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஐஃபோன் 16 கேமரா லேஅவுட் இல்லை, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். நான் ஒரு ஆர்டரில் வர்றேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லார்ஜ் டிஸ்பிளேஸ். நமக்கு வந்து இப்போ ப்ரோஸில் வந்து பெரிய டிஸ்பிளேஸ் வர்றதா வந்து லீக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ வந்து 15 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 6.1 இன்ச் 6.7 இன்ச்சுன்னு இருக்கு. 16 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6.3 அண்ட் 6.9 இன்ச் டிஸ்பிளேஸுங்கிறாங்க. ஸோ இப்போ இருக்க ப்ரோ மேக்ஸ் டிஸ்பிளேவே வந்து எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குன்னு தோணுது. பட் 6.9 இன்ச்சில் அதுவும் ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நொட்டோரியஸ்லி அவங்களோட விட்த்து வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் எப்போவுமே ஃபோன்ஸில். அதை நான் வந்து ரொம்ப நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 6.9 இன்ச்னா ரொம்ப அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவும் வந்து ரொம்ப நேரோவாக இல்லாமல், நேரோவாக இருந்ததுன்னா நமக்கு வந்து ஃபோனை வந்து லெஃப்ட் ரைட் யூஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். பட் அப்படியும் இல்லாமல் இருக்கும்போது ப்ரோ மேக்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், என்னோட பிரதர் என்னோட ஃப்ரெண்டோட பிரதர் வந்து 16 சீரீஸ் ஸ்கிப் பண்ணதுக்கு மேஜரான ஒரு ரீசன் இதுதான். வந்து ஃபோன் டிஸ்பிளே சைஸ் ரொம்ப பெருசாக போகுது, எனக்கு அவ்வளோ பெரிய ஃபோன் தேவையில்லை அப்படின்ட்டு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே சொல்கிறாங்க, பெரிய டிஸ்பிளேஸ் வரப்போகுதுன்ட்டு. அடுத்து கேமரா லேஅவுட் 16ல் நான் சொன்ன இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா 16ல் வந்து நமக்கு அந்த ஐஃபோன் 11, 12 இந்த மாதிரி இருந்த 10s 10 அந்த வெர்டிக்கல் கேமரா லேஅவுட் தான் வரப்போகுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியல் வீடியோ. இப்போ வந்து 15 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீச்சர் இருக்குது, ஸ்பேஷியல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபோனை வந்து இப்படி வச்சு ரெக்கார்ட் பண்ணும்போது ப்ரைமரி அண்ட் அல்ட்ரா வைட் இந்த ரெண்டுத்தையும் தான் அதை யூஸ் பண்ணும். யூஸ் பண்ணும்போது நம்ம கண்ணு இருக்கிற இதுலேயே இருக்குவா. ஸோ வந்து கொஞ்சம் வைடான வீடியோ கேப்சர் பண்ணிக்கலாம், 3Dயும் கேப்சர் பண்ணிக்கலாங்கிற அந்த கான்செப்ட் தான். ஸோ அதுக்காக தான் மெயினான விஷயம் இவங்க வந்து வெர்டிக்கல் லேஅவுட் கொண்டு வருது. பட் அது வந்து ஐஃபோன் 11 மாதிரியே கொண்டு வந்தால் அதே இது தானே இருக்கும். ஸோ வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் இதுவுமே வந்து ஒரு கேமரா கட் அவுட்டில் தான் இருக்குது. பட் 16ல் பார்த்தீங்கன்னா கேமரா கட் அவுட்டுக்கு வெளியில் மைக் அண்ட் ஃப்ளாஷ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு சேஞ்சு. இது ஆல்மோஸ்ட் கன்ஃபர்ம்டுங்க. வந்து அன்பாக்ஸ் தெரப்பிலலாம் வந்து நம்ம டூப்ளிகேட் மாடல்ஸ்லாம் பார்த்துட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் கன்ஃபர்ம்டு இது. அடுத்து பெரிய அப்கிரேடுன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியில் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன்னா 16+ தவிர மற்ற எல்லா இதுக்கும் பேட்டரி சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ 16க்கு வந்து 6% இன்க்ரீஸ், 16 ப்ரோக்கு 9% இன்க்ரீஸ். ஆனால் வந்து நமக்கு 16+ல பார்த்தீங்கன்னா ஒரு 9% ரெடியூஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க. இது ஏன்னு தெரில. மேபி 16 ப்ரோ மேக்ஸ் தான் வந்து பெஸ்ட் பேட்டரி லைஃப் என்ன ஐஃபோன்னு கொண்டு வர போகிறாங்களோ என்னமோ தெரியல. பட் பேட்டரி சேஞ்சஸ் கொண்டு வர்றாங்க. இதுதான் அந்த ஸ்டாட்ஸா இல்லை இதுதான் நம்பர்ஸ். கேப்சர் பட்டன் இது வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நம்ம வந்து இந்த மாடல் டூப்ளிகேட் மாடல்ஸ்ல தான் பார்த்துருந்தோம். இப்போ இதில் வந்து ஆக்ஷன் பட்டன் இருக்குது. பட் கேப்சர் பட்டன்னு இங்கே உங்கள் பவர் பட்டனுக்கு கீழேயே ஒரு இது கொண்டு வர்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கேப்சர் பட்டன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இப்போது எவ்வளோ பேர் வந்து ஃபோனை இப்படி வச்சுட்டு இப்படி ஷட்டர் பட்டன் இங்கே ப்ரெஸ் பண்ணுவாங்களா இல்லை இங்கே ப்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்களாங்கிறது எனக்கு தெரியல. பட் மோர் ஹார்ட்வேர் கொண்டு வர்றாங்க. மோர் மேபி அது கஸ்டமைசபிள் பட்டனாக இருக்கலாம், தெரியல, எனக்கு தெரியல. ஏன்னா ஆக்ஷன் பட்டனே வந்து இவ்வளோ கஸ்டமைஸ் பண்ண விட்டதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ என்ன வேணால் இருக்கலாம், எனக்கு வந்து ஷியோராக தெரியல. பட் கேப்சர் பட்டன் அந்த லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்துட்டோம். ஆப்பிள் வந்து என்ன வேணால் பண்ணலாம் இதை வச்சு. ஸோ இது ஒரு விஷயம்.
அண்ட் அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணுற இது வந்து நம்ம இனியும் முன்னாடியே பார்த்துருந்தது தான். லைக் அல்ட்ரா வைட் வந்து இப்போ 12 மெகா பிக்சலில் இருக்குது. நமக்கு வந்து ப்ரைமரி மட்டும்தான் 15 சீரீஸில் ஃபுல்லாக 48 மெகா பிக்சல். பட் அல்ட்ரா வைட் வந்து ஒரு 48 மெகா பிக்சல் கொண்டு வர போகிறோம், எஸ்பெஷலி ஃபார் தி ப்ரோஸ் அப்படின்னு வந்து லீக்ஸ் வந்து பாயிண்ட் பண்ணுது. உண்மையாக இருக்கலாம், ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு அப்கிரேட் காட்டிகிட்டே வரணும்ல. ஸோ கேமராஸ்க்கு வந்து மெயினான அப்கிரேட் வந்து இந்த 48 மெகா பிக்சலாக இருக்கலாம். ஸோ நான் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அண்ட் 16 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா, லைக் ப்ரோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் பெட்டரான டெலிஃபோட்டோ வர்றதா வந்து ஒரு லீக் சொல்லுது. இது வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஷியோரான லீக்கான்னு தெரில. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர் டெலிஃபோட்டோ கேமரா, இன்னும் ஜூம் ரேஞ்ச் இருக்கும் 300 மில்லிமீட்டர்ஸ் வரைக்கும், 300 மில்லிமீட்டர் ஃபோக்கல் லென்த் உள்ள ஒரு லைக் ஈக்குவலண்ட் ஒரு லென்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து 77 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ 300 மில்லிமீட்டர்ஸ்னால் ரொம்ப லைக் ஒரு பெரிஸ்கோப் ரேஞ்ச் மாதிரி பேசுகிறாங்கங்கிற மாதிரி தோணுது. பட் இது எனக்கு எப்படின்னு ஷியோராக தெரியல. இந்த லீக் வந்து நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஃபாஸ்டர் வைஃபை சப்போர்ட், வைஃபை 6E, வைஃபை 7 கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்ல மாட்டேன். பட் சான்சஸ் இருக்குது லைக் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அண்ட் A18 சீரீஸ் சிப்ஸ், இது வந்து முன்னாடியே நம்ம வந்து பார்த்தது தான். லைக் இப்போ A17 ப்ரோ இருக்குது, A16 பயானிக் இருக்குது. ஸோ நிறைய பேர் என்ன யோசிச்சாங்கன்னா, A17 ப்ரோ வந்து இன்க்ளூடிங் நானே என்ன யோசிச்சேன்னா, லைக் ஐஃபோன் SE வந்து 2 years அப்கிரேட் சைக்கிளில் வரும். ஸோ வந்து 2022 பார்த்தீங்கன்னா 2021 ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் 13 A15 பயானிக் வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த வருஷம் A17 ப்ரோ கொடுத்துருவாங்களாங்கிற மாதிரி இருந்தது. பட் ஐஃபோன் SE இன்னும் லான்ச் ஆகலை. ஸோ மேபி ஒரு A17 வருங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணுங்கிறதுனால மேபி அதை ஸ்கிப் பண்ணிட்டாங்க போல். இப்போ வந்து இவங்க கிளியராக கொண்டு வர போகிறாங்க. எப்படின்னா 16 and 16 ப்ளஸ்க்கு A18, ப்ரோஸ்க்கு வந்து A18 ப்ரோ. ஸோ அந்த நேமிங் வந்து ஒரு ப்ரோக்கு ப்ரோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ ரொம்ப ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்காது. மேபி அந்த டைமில் SE வந்ததுன்னா உங்களுக்கு அந்த A18 வந்து லைக் SE கொடுக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து 5G மோடம்ஸ், லைக் இதுவும் நான் வைஃபைக்கு சொன்ன அதே இதுதான். லைக் வாய்ப்புகள் இருக்குது, பட் ஷியோராக சொல்ல முடியாது. குவால்காமோட லேட்டஸ்ட் X75 மோடம் யூஸ் பண்ணுறதா லீக்ஸ் பாயிண்ட் பண்ணுது. ஸோ X75 யூஸ் பண்ணால் இன்னும் அப்லோட் அண்ட் டவுன்லோட் ஸ்பீச் பெட்டராக இருக்கும். லைக் இப்போ வந்து X70 யூஸ் பண்ணுறாங்க 15 மாடல்ஸ்லாம். ஸோ அந்த இதுக்கு வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி மில்லிமீட்டர் வேவ்ஸ்லாம் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும், இன்னும் எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. வாய்ப்புகள் இருக்குது. பட் அவங்க வந்து அதை டேரெக்டாக வந்து ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா என்னங்கிறது தெரியல. அண்ட் 16 ப்ரோக்கு டெட்ரா ப்ரிசம் லென்ஸ், 15 ப்ரோ மேக்ஸில் இப்போ இந்த இது இருக்குல்ல 5x ஈக்குவலண்ட், இது வந்து 16 ப்ரோக்கு வருங்கிறது வந்து நான் வந்து ஷியோராக நம்புகிறேன். ஏன்னா வந்து 12 ப்ரோ மேக்ஸில் வந்து சென்சார் ஷிஃப்ட் ஸ்டெபிலைசேஷன் கொண்டு வந்தாங்க. அது வந்து 13 சீரீஸில் எல்லா லைனுக்குமே கொண்டு வந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு வந்து 16 and 16 ப்ளஸுக்கு வந்து டெலிஃபோட்டோ இருக்காது. ஸோ டெலிஃபோட்டோ இருக்கிற மாடல் 16 ப்ரோக்கு அது வந்து கட் டவுன் ஆகி வரும். லைக் கட் டவுன் இல்லை, லைக் இட் வில் கம் டவுன் டு 16 ப்ரோ 2. அண்ட் இது வந்து நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் இந்த லீக்கை. அண்ட் OLED பேனலில் இன்னும் கொஞ்சம் பெட்டர் டெக்னாலஜி யூஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுங்கிற மாதிரி இது ஒரு லீக். அண்ட் ஆக்ஷன் பட்டன், 16 and 16 ப்ளஸ்க்கு வந்து ஆக்ஷன் பட்டன் வர்றது இது வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டுங்க. அந்த ரெண்டர்ங்கிற அந்த டூப்ளிகேட் கேஸ் மாடல்ஸ் வச்சு நம்ம இது பண்ணிட்டோம். ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 40 watts ஆஃப் வயர்ட் சார்ஜிங், 20 watts ஆஃப் மேக்ஸேஃப் அப்படின்ட்டு. நான் வந்து இதுக்கு வந்து 20 watts ஆஃப் வயர்ட் தான் யூஸ் பண்ணுறேன். மேக்ஸேஃப் நான் யூஸ் பண்ணதே இல்லை, டு பி ஃப்ராங்க். பட் 13 ப்ரோ மேக்ஸ்லேயே 27 watts ஆஃப் சப்போர்ட்டுன்னு சொன்னாங்க. பட் அவங்க ஸ்பெசிஃபிக்காக 27 wattsன்னு எந்த சார்ஜரும் விற்கலை. ஸோ மேபி 30 watts அதுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா மேபி 27 watts கிடைக்கலாம்னு நினைக்கிறேன். நான் பர்சனலாக அதை ட்ரை பண்ணதும் இல்லை. மோஸ்ட்லி யார் ஐஃபோன் வாங்கினாலும் 20 watts தான் வாங்குறாங்க. அவங்க டிஃபால்ட்டாக வாங்குறதே அதுதான் இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் ப்ரோஸ்க்கு வருங்கிறாங்க. வந்ததுன்னா இன்னும்
யா வேர்ல்டு எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கில். இவங்க அட்லீஸ்ட் 40 வாட்ஸ் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு தான் தோணுது. பட் ஆல்ரெடி வந்து இந்த ஃபோன் மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 15 லைனப் வந்து ஹீட்டிங் வந்து நான் ரொம்பவே நோட்டீஸ் பண்ணுறேன். இது வந்து நான் ரிவ்யூ சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஹீட்டிங் பற்றியும் ஒரு லீக் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் அதை அஃபெக்ட் பண்ணாமல் இருந்தால் யா தம்ஸ் அப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து அப்கிரேடட் மைக்ரோஃபோன் இப்போ சிரிக்கு வந்து இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க. மேபி வரலாம், வாய்ப்புகள் இருக்குது. நியூ தேர்மல் டிசைன், எஸ் கண்டிப்பாக இதை அவங்க மென்ஷன் பண்ணணும். ஏன்னா ஹீட்டிங் வந்து மேஜராக நோட்டீஸ் பண்ணுறது ப்ரோஸில் தான். ரெகுலர் மாடல்ஸில் வந்து அலுமினியம் தான். ஸோ அது எப்பவும் போல் இருக்கிற ஒரு லைக் சேசி தான். அந்த சேசிஸில் வந்து ஹீட் டிசிபேஷன்லாம் எப்பவும் போல தான் இருக்காது, பிரச்சனை இல்லை. அது வந்து காலகாலமாக பார்த்துட்டு இருக்கோம் அலுமினியம் வந்து ஐஃபோன்ஸில். ஸோ இந்த டைட்டானியம்னால தான் ஒரு பிரச்சனை வருதுங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டைட்டானியம் வந்து இன்னும் கொஞ்சம் ஹீட்டை வந்து வெளியில் கொண்டு போகிறதுல வந்து பிரச்சனை பண்ணுதுங்கிற மாதிரி. அதை வந்து ஒரு தேர்மல் டிசைன், வேப்பர் கூலிங் சிஸ்டம் அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பட் வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆப்பிள் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து 15 லான்ச் ஆன டைமில் இது வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவாக பேசப்பட்டுட்டு இருந்தது. ப்ளஸ் iOS 17 பக்ஸும் கூட. ஸோ கண்டிப்பாக வந்து வாய்ப்புகள் இருக்குது, லைக் ப்ராப்பரான ஒரு தேர்மல் டிசைன் கொடுக்கறதில்ல. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து 15 ப்ரோ அண்ட் 15 ப்ரோ மேக்ஸில் 8GB ரேம் இருக்குது. இப்போது 16லேயே வந்து 8GB ரேம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் 16 ப்ரோ மேக்ஸுக்கு வந்து கண்டிப்பாக மேபி 8GBயாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 8க்கு மேலே தான் இருக்கணும் ஆப்வியஸாக. அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரேம் பற்றி பேசுகிறோம். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 2TB வரைக்கும் கொண்டு வரலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 1TB ஃபோனே சில பேர்லாம் காலி பண்ணுறதை நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். 2TB அவங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் என்னால் இந்த 256GB இன்னும் லைக் கரண்ட்லி நான் இப்போ காட்டுறேன். நான் இப்போது இந்த ஃபோனில் எனக்கு கரண்ட்லி 181.93GB வந்து அவைலபிளாக இருக்குது. 182 ஆப்வியஸ்லி 182ன்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்டோரேஜ் எனக்கு மோர் தென் இனஃப்னே சொல்லுவேன். பட் சில பேருக்கு வந்து இன்க்ளூடிங் மை ஃப்ரெண்ட்ஸே வந்து 128GB வந்து ஃபோட்டோஸ் எடுத்தே 80GB எடுத்து காலி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நியூரல் இன்ஜின் அப்கிரேட் பண்ணுற மாதிரி ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. அது வந்து ஆப்வியஸாக நடக்கலாம். ஏன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் நம்ம அதை பற்றி iOS 18 வீடியோவில் பேசலாம். நான் வந்து எந்த பீட்டாவும் எதுவுமே ரன் பண்ணல. ஏன்னா வந்து திஸ் இஸ் மை ப்ரைமரி ஃபோன். ஸோ நான் எந்த பீட்டாஸ் எதுவுமே இதில் ரன் பண்ணல. ப்ராப்பரான ஸ்டேபிளான ஒரு iOS 18 அப்டேட்டுக்கு அப்புறம் அப்கிரேட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு வீடியோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கேன். அடுத்து அல்ட்ரா தின் பெசல் அப்படிங்கிறாங்க. லைக் டிஸ்பிளே சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது அந்த இதுக்கு. இதுலேயுமே பெசல்ஸ் கொஞ்சம் தின்னாக தான் இருக்குது. பட் நான் போட்டிருக்க டெம்பர்டு வந்து ஒரு பெசல், அவுட்டர் பெசல் இருக்குது. ஸோ அது ஒன்று இருக்குது. பட் வாய்ப்புகள் இருக்குது இதுக்கும், லைக் பெசல்ஸை தின் பண்ணுறதுக்கு. அண்ட் நியூ பாலிஷ் டைட்டானியம் ஃபினிஷ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் இப்போ லைக் இந்த ப்ளூ டைட்டானியம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சில டைம் வந்து யோசிச்சிருக்கேன், எதுக்கு இந்த கலர் எடுக்கும். லைக் வந்து இது வந்து ரொம்ப ஒரு டல் கலருங்கிற மாதிரி சொல்லுவேன். எதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் சில இந்த மாதிரி லைட் வந்து இது பண்ணும்போது சில டைம் அந்த சர்டன் ஆங்கிள் ஹிட் பண்ணும்போது ப்ளூ வந்து பார்க்கும்போது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் பின்னாடி மேட் ஃபினிஷில் எந்த பிரச்சனையுமே இல்லை. எந்த பிரச்சனைனாலும் இந்த சைடில் இருக்கிற ஃப்ரேம் தான். பட் 14 Pro 13 Pro அந்தளவுக்கு மோசம் இல்லை. பட் ஸ்மஜஸ் தெரியுது ரொம்ப. அதை நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதை க்ளீன் பண்ணாமல் விட்டுருந்தோம்னா சைடில் வந்து அந்த பட்டனுக்கு வெளியில் ஒரு லைட் எரியிற மாதிரி இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து க்ளீனாக இருக்குது, மற்ற இடம்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் பட்டுதுன்னே அங்கே ஒரு ஹேலோயிங் எஃபெக்ட், அவ்வளோதான். ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து ப்ரஷ்டு ஃபினிஷு. 16 ப்ரோஸில் வந்து பாலிஷ்டு ஃபினிஷ் கொண்டு வருவோங்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ரெடியூஸ் லென்ஸ் ஃப்ளேர், இது வந்து 15 ப்ரோலே அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. லென்ஸ் ஃப்ளேர் கம்மியாக மாதிரி ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கோன்னு. ஸோ 16 ப்ரோவில் இன்னும் பெட்டர் ஆக்கலாம். பட் 15 ப்ரோவில் நான் வந்து டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி எதுவும் பெருசாக பார்க்கல. 14 ப்ரோ நான் ஆல்ரெடி என் ஃப்ரெண்டோடது யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த
லென்ஸ் ஃப்ளேர் கோட்டிங்னால பெருசாக அந்த லைக் அந்த ஃப்ளாரிங் இல்லைன்னா அந்த நைட் டைமில் டாட்டாக வர்றது அதெல்லாம் வந்து கம்மியான மாதிரியே தெரியல. அது வந்து ஐஃபோனில் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காத விஷயம். அது நைட் ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப கேவலமாக அது காட்டுது. அதனால் அது எனக்கு அதை பற்றி பேசவே பிடிக்கலைங்க. ஸோ அந்த விஷயம் கண்டிப்பாக இது பண்ணோம்னா ரொம்ப பெரிய தம்ஸ்அப் கொடுப்பேன். அண்ட் நியூ கலர்ஸ் பற்றி சொல்லும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து பிளாக்கு, ஒயிட்டு, நேச்சுரல், ப்ளூ 4 கலர்ஸ் இருக்குது ப்ரோவில் வந்து இந்த ப்ளூவை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஒரு ரோஸ் பிங்க் மாதிரி கொண்டு வர்ற மாதிரி சொல்கிறாங்க. அது சில டைமில் வந்து பிரான்ஸ் மாதிரி வரும்ட்டு. இது வந்து நம்ம 13 ப்ரோலே இந்த பிரான்ஸ் கலர் வருங்கிற மாதிரி நிறைய லீக்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வருஷம் வாய்ப்புகள் இருக்கிறது, சொல்ல முடியலை. பட் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இவங்க சொல்கிற கலர் வந்து யோசித்து பார்க்கும்போது இந்த சாம்சங் கேலக்ஸி நோட் 20 அல்ட்ரா ஐ திங்க் அந்த ஃபோன் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த ஒரு பிரான்ஸ் ஃபினிஷில் ஒரு கலர் இருக்கும், ரொம்ப நல்லா இருந்தது. மேபி அந்த மாதிரி கொண்டு வரலாம், தெரியல. பட் 16க்கு பார்த்தீங்கன்னா பிளாக், கிரீன், பிங்க், ப்ளூ அண்ட் ஒயிட். இந்த வருஷம் வந்து எல்லோ இருந்தது, எல்லோவுக்கு பதிலாக ப்ளூ கொண்டு வரலாம். இல்லை பிளாக், கிரீன், பிங்க், ப்ளூ அண்ட் ஒயிட். இந்த வருஷம் எல்லோ இருந்தது. இந்த வருஷம் என்ன கலர்ஸ்னா மிட் நைட், ஸ்டார்லைட், அதாவது பிளாக்கு, ஒயிட்டு, க்ரீனு, பிங்க்கு, ப்ளூ. நல்லா கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. இந்த வருஷம் மொத்தம் 5 கலருங்க. பிளாக்கு, க்ரீனு, எல்லோ, பிங்க், ப்ளூ. இந்த டைம் வந்து அந்த எல்லோவை தூக்கிட்டு ஒயிட் கொண்டு வர மாதிரி சொல்கிறாங்க. பட் 15 கலர்ஸ் வந்து பர்சனலாக எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்ச லைனப்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து ரொம்ப ஃபேடட். மேபி அந்த பிங்க் நல்லா இருந்தது. என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க பிங்க் வச்சுருக்காங்க, நல்லா இருந்தது. பட் அந்த பிங்க் வந்து லைக் ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. மேபி க்ரீன் வுட் பி பெட்டர். லைக் பிங்க்கு அடுத்து நான் பர்சனல்னா க்ரீன் சூஸ் பண்ணியிருக்கலாம். பட் மற்றபடி ப்ளூலாம் வந்து சான்ஸே இல்லை. பிளாக் கிளாசிக்காக இருந்தது. யாருக்கெல்லாம் பிளாக் ரொம்ப பிடிக்குமோ அவங்க கண்டிப்பாக அதை எடுக்கலாம். இந்த வருஷம் அந்த மாதிரி நான் சொன்ன கலர்ஸ் லைனப் சொல்கிறாங்க. லீக்ஸ்லேயும் அந்த பிங்க்லாம் பார்த்த மாதிரி இருந்தது. அந்த லீக்டு ஃபோட்டோஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் அந்த பிங்க் கலர் அந்த மாதிரி இருந்தது. ஸோ வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதாங்க. ப்ரைஸிங் பற்றி பெருசாக லீக்ஸ் எதுவும் இல்லை. மேபி சேம் ப்ரைஸிங் அவங்க ஸ்டிக் பண்ணலாம். ஐஃபோன் SE எப்போ வருங்கிறது தெரியல. அண்ட் இந்த வருஷம் நான் என்ன லைக் யோசிக்கிறேன்னா, மேபி ஒரு ஏர்பாட்ஸ் 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏர்பாட்ஸ் ப்ரோ 3 வர்றதுக்கு என்னன்னு தெரியல. பட் 4 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2021 வந்து அவங்க வந்து ஏர்பாட்ஸ் லைக் 3 கொண்டு வந்தாங்க. 2024 ஆச்சு, ஒரு 3 இயர்ஸ் அப்கிரேட் சைக்கிளில் கொண்டு வந்தாலும் வரலாம். ஆர் ஏர்பாட்ஸ் மேக்ஸ் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கு இன்னும் டைப் சி கொண்டு வராமல் இருக்காங்க. ஸோ டைப் சி கொண்டு வந்து லான்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஆப்பிள் வாட்ச் சீரீஸ் 11 அண்ட் SE3 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா SE3 வந்து நமக்கு ஆப்பிள் வாட்ச் SEs பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் அப்கிரேட் சைக்கிள் தான். ஸோ SE3 வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஆப்பிள் வாட்ச் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, SE மெயினாக வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோக்கு. என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக். மறக்காம சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.